தமிழ் சேதுன்னு நினைச்சு கருப்பு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கருப்பு சொல்றாரு, நான் உன்னோட பொறப்பா நினைச்சு சத்தியம் பண்ணாதா நான் இத சேது கிட்ட சொல்ல மாட்டேன்னு. தமிழும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க கருப்பு கிட்ட. இப்ப சேது வர்றாரு. அப்ப கருப்பு சொல்றாரு, நீன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சுப்பா தங்கச்சி. ஓசி யோசிக்கிறாரு, நந்தினி நம்மள லவ் பண்றேன்னு சொல்லுச்சு. இன்னும் அந்த சொத்து நம்மள விட்டு போகல. நம்ம நந்தினிக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நந்தினிக்கு கால் பண்றாரு போஸ். நந்தினி சொல்றாங்க, இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு போனை வச்சிடுறாங்க. ராஜாங்க வீட்டுக்கு வைத்தியம் பாக்குறவங்க வந்திருக்காங்க. பாட்டி தமிழ கேக்குறாங்க, கடைசியா எப்ப தலை குளிச்சன்னு கேக்குறாங்க. தமிழ சொல்றாங்க, ஞாபகம் இல்லைன்னு. மருத்துவ வச்சு கேக்குறாங்க, சந்தோஷமா தானேம்மா இருக்கீங்க அப்படின்னு தமிழ் கிட்ட. தமிழும் ஆமான்னு சொல்றாங்க. மருத்துவ வச்சு ஒரு மூலிகையை கொடுக்குறாங்க தமிழ் கிட்ட. சொல்றாங்க, இன்னையில இருந்து 48 நாளைக்கு இந்த லைகியத்தை நீ சாப்பிடணும். அப்புறம் இந்த வீட்டுக்கு நீ நல்ல செய்தி சொல்லுவேன்னு தமிழ் கிட்ட சொல்றாங்க. தமிழ் அந்த மூலிகையை எடுத்துட்டு வராங்க. சேது சொல்றாரு, நான் உன்னை டாக்டர் ஆக்குவேன்னு சொன்னேன். அதுக்காண்டி 5-6 வருஷம்லாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. தமிழ் சொல்றாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு, அதுக்கு படிக்கணும் போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போஸ் மலர் முன்னாடி அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேசி மலருக்கு எரிச்சலை உண்டாக்குறாரு. போஸ் மலரை திட்டிட்டு போறாரு.